பேசுங்க, அப்புறம் நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க பேசுங்க, அப்புறம் பேசலாமா? அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் முதல்கண் இன்னைக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம கேப்டனுடைய 48வது நாள், அதாவது கேப்டன் மறைந்து 48வது நாள். இன்றைக்கு தலைமை கழகத்தின் சார்பாக அவருக்கான பூஜைகளை இன்னைக்கு நாங்கள் நடத்தியிருக்கோம். 48வது நாள் என்பது மிக முக்கியமான ஒரு நாள். ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மண்டலம் இன்னைக்கு முடிந்து விண்ணுலக இல்லத்துல இருந்து நமது கேப்டன் அவர்கள் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற அந்த ஒரு புனிதமான நாள். இன்றைக்கு எங்கள் அன்பு சகோதரர் பாஸ்கரர் அவர்களுடைய திரைப்படம் இன்னைக்கு இங்க கேப்டனுடைய கோயில்ல தான் அதை லான்ச் பண்ணணும். அப்படி அதுவும் 48வது நாள்ல இங்கதான் நான் டைட்டில் லான்ச் பண்ணணும். படத்தோட வெளியீடு எல்லாத்த பத்தி லான்ச் பண்ண மார்ச் வெளியீடுன்னு சொல்லியிருக்காரு. அதனால இங்கதான் செய்யணும் அப்படின்னு ஒரு வார காலமாகவே கேட்டு இன்னைக்கு இங்க நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். முதல்ல அவர் ஒரு 5 மினிட்ஸ் பேசட்டும், அதுக்கப்புறம் மீண்டும் நான் பேசுகிறேன். எனக்கு வாழ்வளித்த எங்க அண்ணனோட உயிர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அண்ணன் தான் எனக்கு நடிகர் சங்க கார்டு கொடுத்தது, எனக்கு வாங்கி கொடுத்ததே அவங்க தான். இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சு நான் நடிப்பு துறையில் இருந்துகிட்டு இருக்கேன். அப்படிங்கும் பொழுது இது அண்ணனுக்கு நான் செலுத்துற ஒரு நன்றி கடன் அப்படின்னு சொன்னாக்கா அது சாதாரணமான வார்த்தை. அண்ணனுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா என்னுடைய ஒரு இதயத்தையே எடுத்து அவர் காலடியில் வைக்கிற மாதிரி. தம்பி அருண் அவர்கள் டைரக்டர், தம்பி ப்ரொடியூசர் அவர்கள் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் எல்லாருமா சேர்ந்து டிசைட் பண்ணது நிச்சயமாக அண்ணன் அவர்களுடைய வாதத்துக்கிட்ட வச்சுதான் இந்த படத்தினுடைய பெயரை எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படிங்கிறது எங்க எல்லாருடைய ஒரு ஆசை. ஆனால் ஒண்ணு அண்ணன் இருந்திருந்தாங்கன்னாக்க நிச்சயமா அண்ணன் அண்ணியும் சேர்ந்து இந்த படத்தினுடைய இதை ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ணி மார்ச் வெளியிடுன்றத சொல்லியிருப்பாங்க. அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ணன் நம்ம எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கிறாரு, இந்த இடத்துல இறைவனா இருக்கிறாரு. நிச்சயமாக அண்ணனுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நிச்சயமாக நமக்கு அவரை தொழ பெரிய பெரிய வெற்றிகள்லாம் சேரும். நிச்சயமாக அண்ணன் அவர்கள் நம்மோடு இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், இந்த படத்தை மாபெரும் வெற்றியடைய செய்வார் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அண்ணி அவர்கள் பேச ப்ரொடியூசர் வாங்க, இப்படி வாங்க.